டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 8 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று வரை 5 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று கூடுதலாக 3 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மொத்தம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 8 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காய்ச்சலால் 61 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பருவமழை மாற்றத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காய்ச்சல் உள்ளிட்ட வைரஸ் தினந்தோறும் அதிகளவு நோயாளிகள் சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தனி காய்ச்சல் வார்டு மருத்துவமனையில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று வரை 61 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு பரிசோதனை செய்வதில் நேற்று வரை 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிதாக 3 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு தற்போது தொடர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதி, சிலட்டூர், கீழாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 பேருக்கும், புதுக்கோட்டை நகர் காமராஜபுரம் பகுதியில் சேர்ந்த ஒருவருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் டெங்கு அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை தீவிர தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.